எஸ்பிகே குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். வாழையில் வி ஷேப் ட்ரென்ச் எடுக்கப்பட்டு அதில் 1/3 பங்கு ஈர்வித்தலையாகிய ஆமணக்கு அதனுடைய கிளைகளை போட்டு அதன் மேலே இங்கே இருந்த ஓர்வித்தலையாகிய புல் பூண்டு வாழை பக்கக்கண்டுகளை அறுத்து மூடாக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த வி ஷேப் ட்ரென்ச்சில் ஆமணக்கு கொட்டமுத்துன்னு சொல்லக்கூடிய ஆமணக்கோட அந்த ஓடு அதெல்லாம் வந்து போட்டிருக்குது. நான் அதுக்கு மேலே வந்து இந்த வாழைக்கண்ணை அறுத்து ஓர்வித்திலை ஆகிய வாழைக்கண்ணை அறுத்து போடும்போது மூடாக்கும் நல்லபடியாக அமையும். அதே நேரத்தில் கார்பனில் பார்த்திங்கன்னாக்கா வாலடைல் கார்பன், அன்ஸ்டேபிள் கார்பன் அப்படின்னு சொல்லி 3 வகைகள் வந்து இருக்குது. இன்னொரு வகையும் இருக்குது. இப்போ இந்த ஈர்வித்திலை 1/3 பங்கும் ஓர்வித்திலை கழிவு 2/3 பங்கும் வந்து நம்ம மூடாக்க பயன்படுத்தும் போது அது மீண்டும் மண்ணில் வந்து கார்பன் வந்து சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியருக்கு, அதாவது இதுக்கு போகாமல் மீண்டும் மண்ணிலே வந்து அது நமக்கு பயிருக்கு வந்து சத்தாக கிடைக்கும். நன்றி.